கோவை ஐயப்பன் கோவிலில் ஆராட்டு முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை சித்தாபுதூரில் அமைந்துள்ள 2ஆம் சபரிமலை என்று அழைக்கப்படும் ஐயப்ப சுவாமி கோவிலில் வருகின்ற 12ஆம் தேதி ஆராட்டு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியின் தொடக்க விழாவாக மாலை கொடியேற்றம் நிகழ்ச்சி ஆலயத்தின் தந்தை பிரம்மஸ்ரீ பாலக்காட்டினத்து சிவபிரசாத் தம்பூதிரி தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் 8 கால பூஜைகள் நடைபெற உள்ளது. மேலும் 12ஆம் தேதி அன்று சுவாமி ஐயப்ப திருவுருவ உற்சவ சிலையை 3 யானைகளுடன் மேல் அமர்த்தி செண்டை மேளம் முழங்க பஞ்சவாத்தியமுடன் சித்தாபுத்தூர் சத்தி ரோடு, கிராஸ்கட் ரோடு, நூறடி ரோடு வழியாக ஆராட்டு நிகழ்ச்சி நடைபெறும். நிகழ்ச்சியை முன்னிட்டு இறுதி நாளன்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. மேலும் 2000க்கும் மேற்பட்டோருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட உள்ளது.